ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நான் தான் உங்கள் டிஎஸ்கே. எனக்கு ஒரு புது கேமோட வந்திருக்கேன். என்னென்னா ரிபல் ரேசிங் என்னன்னு தெரில. ஓகே, பார்த்தீங்களா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ரிபல் ரேசிங் தான் நினைக்கிறேன். ஓகே ஆரம்பத்தில் வந்து நம்மளோட இந்த கேமிங் அக்கௌண்ட்டு கூகுள் ப்ளே கேம்ஸில் வந்து நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண நம்ம வேணாம் எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகே, இப்போ கேம்குள்ளே லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வர நல்லா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நானும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்க நான் உங்களுக்கு நல்லா வீடியோ போடுவேன். ஓகே, போன மாதிரி ஏன் வீடியோ போடணும்னு சொல்ல பிஸியான ஒர்க்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. அடுத்து கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்கலாம். ஒரு சண்டே கண்டினியூஸாக தினமும் வராது. ஓகே, எக்ஸாம்ஸ் வேறு ஆரம்பிக்க போகுது. ஆகஸ்ட் 2லேருந்து எக்ஸாம்ஸ் வேறு ஆரம்பிக்க போகுது. கண்டினியூ வித் ரிலையபிள் ஆயில்ஸு போகிறக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஹச் ப்ரெசன்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தும்மல் கம்பெனி பேர் தும்மல் போல். ஹச் தும்மலாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தும்மல் தான் நினைக்கிறேன். ஓகே, அனேபிள் டு கனெக்ட் அட் த டைம். என்ன கனெக்டம் சர்வர்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம அக்ஸிலேட்டர் பிரேக் இதெல்லாம் இல்லை, லெஃப்ட் ரைட் மட்டும் தான் கண்ட்ரோலு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பார்த்தீங்களா, ரைட்டில் இருக்கிற ரைட்டு, லெஃப்ட்டில் இருக்கிற லெஃப்ட்டு, அவ்வளோதான். சும்மா ஸ்டார்டிங் வந்து ரேஸு, சும்மா ஒரு கேமு. நான் வந்து ஹரிசான் 4 ஏற்றலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பிசியில். பட்டு எங்கள் வீட்டில் வேணான்ட்டாங்க. அது இதுக்கு பார்த்தீங்களா, ஹரிசான் 4ல் இருக்க மாதிரியே இதுலேயும் அப்படியே அந்த லைன் போடுறது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்களா அப்படி திரும்ப அப்படி பக்கியில் வந்துருக்கு பார்த்தீங்களா, பக்கி. ஓகே, நம்மளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க ஏபிஏன்ட்டு. ஓகே, டேப் டு ஆன்சர். ஓகே, hey, you made it. Welcome to the Rebel Racing Festival. நம்ம வெல்கம் பண்ணியிருக்கோம் Rebel Racing Festival. Thanks for the invite. Thank you my generous employee. நம்ம தான் உங்கள் எம்ப்ளாயி போல். அப்பார்ட்மெண்ட் ஐ ஷோ ஒரு அப்பார்ட்மெண்ட், நம்ம அப்பார்ட்மெண்ட் காமிக்கிறாங்கன்னா கான்ட் வெயிட், என்னால் பொறுக்க முடியாது டெக்னிக் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, திங்க் திஸ் பிளேஸ் இஸ் எனிதிங் மிஸ்டர் ரொபின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அப்படியே. ஓகே, நம்மளுக்கு கார் கலெக்ஷன் டியில் போயிட்டு ஏதோ கார் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த காரா இதில் வந்து ஃபஸ்ட்டு காராக செகண்ட் காராக கேட்குறாங்க. தப்பு பண்ணி ஃபஸ்ட் கார் பை பண்ணேன், செகண்ட் கார் பை பண்ணியிருக்கலாம். கார் பை பண்ணியாச்சு. ஓகே பார்த்தீங்களா, அனிமேஷனை பாருங்க, தரமாக இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குங்க நம்புகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மேப்பில் வந்துட்டோம். இது ஓப்பன் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மிஷினை ஸ்டோரி மோட் மாதிரிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான், கார் அப்கிரேட் பண்ண வேண்டியதான், கார் வாங்க வேண்டியதுதான். இதில் நிறைய கார் வந்து நம்ம இந்த ரிபல் பாஸ்னு ஒன்று இருக்குது. பேட்டில் பாஸ் மாதிரி இப்போ ஒரு சில கேமில் இருக்கும் பேட்டில் பாஸு, நல்ல பாஸில் இருக்கும். அது மாதிரி ரிபல் பாஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாஸில் வந்து நம்மளுக்கு நிறையா கார் கிடைக்குமா. ப்ரோ பாஸ்ன்னு இருக்குது, காமிக்கிறேன். ப்ரோ பாஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அதில் நிறையா கார் கொடுக்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஓகே, பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஒரு 2 நாள் விளாண்டுட்ருக்கேன் இந்த கேமை. இது உங்கள்கிட்ட காமிக்கும் ஃபஸ்ட் டைமு. 2 நாள் நான் விளாண்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு கார் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்குது. அப்புறம் வந்து ஹார்டாக போக நம்மளால் விளாட முடியல, ஜெயிக்க முடியல. அவங்களே கீழே கொடுத்துருவாங்க, ரெட் கலரில் இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ க்ரீன் கலர்னால் ரொம்ப ஈஸி, ஆரஞ்சுனா கொஞ்சம் டஃப்பு, ரெட்டுனா ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஓகே, அப்கிரேட் ஃப்ரீ கொடுத்துடலாம். நைட் ரோஸ்னால் என்னன்னா பூஸ்ட், அதான் சொல்கிறாங்க. ரேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து பெய்டு கேம்ஸ்லாம் நம்மளால் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது குரோம் வழியாக ஏற்றலாம்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்மளால் போட முடியாது. அதில் நிறைய தலைவலி இருக்குது. அதனால் நம்ம பெய்டு கேம்ஸ்லாம் போட முடியாது. ஓகேவா, பெய்டு கேம்ஸ்லாம் போட முடியாது. நார்மல் ப்ளே ஸ்டோரில் இருக்க மாதிரி கேம்ஸ் ஏதாவது சொல்லுங்கள், நான் போடலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஓகேவா, வேறு இந்த கேம்லாம் மட்டும் இல்லை, ப்ளே ஸ்டோரில் இருக்க மட்டும் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
போடலாம், பார்க்கலாம், கண்டிப்பாக போடலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண, கமெண்ட் சும்மா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெறிச்சோடி இருக்குது. ஈக்காக்கா கூட வர மாட்டேங்குது. நீங்கள் வந்தால் ஈக்காக்கா வரும். அங்கே ஒரு இஸ்டாண்ட் கட்டுவாங்க, அப்போனா நம்ம வளருவோம். சரிங்களா? இஸ்லாண்ட் கட்டி நம்ம லார்டு லபக்தாஸ் ஆயிடுவான். சரிங்களா? எப்படி லார்டு லபக்தாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா ட்ரிஃப்ட்டை பார்த்தீங்களா, சும்மா தரமாக இருந்துச்சுல. ஓகே, நம்ம யூவின். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்லையா செகண்ட் ப்ளேஸ்லாம் தெரில, பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே, பார்த்தீங்களா? இதான். ஓகே, யூ ரெடி டு ரோல். நம்ம ஊரில் ரெடின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பெய்ட் கேம்ஸ்லாம் சொல்லாதீங்க. ஸோ நல்லா போட முடியாது. அதனால் இப்போ மைன்கிராஃப்ட் வந்து ஒரு பெய்டு கேம் தான், அதெல்லாம் போட முடியாது. முதல்ல போட்டிங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிரச்சனை இல்லை, இப்போ பிரச்சனையாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் போன வாரம், அதனால தான் வீடியோ வரல. இல்லை, போன வாரம் வீடியோ போட்டேனோ? ஆமாம், போன வாரம் வீடியோ போட்டேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தெரில, ஏதோ ஒரு வீடியோ போன வாரம் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அந்த வீடியோ வந்து ஏன் மைன்கிராஃப்ட் வரலன்னு ஒருத்தர் கேட்டுருந்தேன். நானும் கமெண்ட் பண்ணியிருந்தேன். யாருன்னா, சாரி ப்ரோ, சிவம் எடிட்ஸ் 00 ஜி மைன்கிராஃப்ட் வீடியோ ப்ளே வேணும் ப்ரோ, மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே வேணும் ப்ரோன்னு கொடுத்துருக்காரு. சாரி ப்ரோ, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. ஓகே, அதனால் மன்னிச்சுக்கோங்க. மைன்கிராஃப்ட் வீடியோ வராது, மன்னிச்சுக்கோங்க. மைன்கிராஃப்ட் மோட்டில் எந்த பெய்டு கேம்ஸும் வராது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த கேம் ஒன்றே எனக்கு பிடிக்காத விஷயம், ஒரு சில நேரத்தில் அப்படின்னு சொல்கிறது நம்ம கேட்டே ஆகணும். ஓகே, அதாவது நோட்டிஃபிகேஷன்லாம் அப்படி வேணாம். எதுக்கு நோட்டிஃபிகேஷன்? கேமுக்கு பார்த்தா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்கேரி டீச்சர் போடலாமான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கேரி டீச்சர் இருக்குது என்கிட்ட, நான் விளாண்டுருக்கேன். அதில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போட முடியல. எந்த லெவல்னால், இந்த ஸ்பைடர் வச்சு இந்த நோட்டுக்குள்ளே போடுவோம்ல, அந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவல் எப்படி பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கேரி டீச்சர் கேமில். ஓகே, ஸ்கேரி டீச்சர் கேம்ல போடலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஃபோர்ஸா மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்பர் பிளேட்டில் ஃபோர்ஸா ஆயிடுச்சு வந்து நம்பர் பிளேட்டில் அப்படியே தெரியும் நல்லா சூப்பராக. இல்லை என்னன்னு தெரில. பார்த்தீங்களா, ப்ரோபாஸ் 1799 ரூபா. எங்கள் அப்பா இவ்வளோ கொடுத்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? இது வரைக்கும் நான் வந்து 5th லெவல் வரை முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 5th லெவல் இருந்துச்சுல, அங்கே வரை முடிச்சிருக்கேன். ஓகே, நம்மளோட காரை அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு 10 நிமிஷம் முடிச்சுக்கலாம். ஓகே, பட் 8 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு 10 நிமிஷத்தை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நிசானா நம்ம. ஓகே ஓகே, கார்ஸ். ஓகே, அப்கிரேட்ஸ். பெயிண்ட்ஸ் இல்லைடா, அப்கிரேட்ஸ் ப்ரௌன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் தமிழ்ல இருக்கும் பாருங்கள். தமிழ்லையே உங்களுக்கு ஒரு கார் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார் தான் இது. முன்னாடி சும்மா தரம் வெறியாக இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ், அதான் வெறியாக இருந்துச்சா, அதான் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த காரை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் புது காரு டே இது ஏண்டா போட்டிங்க பார்த்தீங்களா? யூ கான பார்ட்டி ஆஃப்டர் த ரைஸ். நான் ஜெயிச்சேன்னா எனக்கு பாட்டி கொடுக்குறேன். நான் பாப்பமா பாட்டி கொடுக்குறேன்லான்ட்டு பாட்டி கொடுக்க என்ன பண்ணுறது? ஓகே, டிஃபீட் பிஜ்ரான். சரி, பில்லியன். ஓகே, பொசிஷன் 2 ரெண்டு பேர்த்தில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைட் டாப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேர்த்தில் 2 பேர் இருக்கோம். 2 பேர்த்தில் 2 இடத்துல இருக்கோம். ஓகே, நைட்ரோ பார்த்தீங்களா, நைட்ரோஸ் இந்த நினச்சி பார்த்தீங்களா, அது ஒரு ரேஸுக்கு ஒரு தடவை அதுவாக ஃபில் ஆகுது, அதுவாக வருது, அடுத்து மறந்துடுது அதுவாகவே. ஓகே, இப்போ நம்மளோட லெஃப்ட் சைடு பக்கத்தில் மேலே ஒரு கார் மாதிரி இருக்குல்ல, அதை அந்த காரத்தை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு பின்னாடி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு ரியர் வியூ பார்த்துக்கலாம். யூ லூஸ். நான் ஒன்றும் லூஸ் இல்லைடா, போடா நீங்கள் தான்டா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லூஸ்ன்னு அப்படி சொல்லலை, தோத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரை அகைன் பேபே அப்படின்றான். ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஆகிடுச்சு, அதான் தான் எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, நம்ம வேறு வரையும் முடிச்சுக்கிட்டே இருக்கலாம் டக்குன்ட்டு. ஓகே, லேடர்னு ஒரு ரேஸ் இருக்குது, இதில் என்ன போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு.
அப்புறம் எல்லா ரேஸ்க்கு முன்னாடியும் நம்ம ஜிலேபியை பீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிலேபின்னு பண்ண சொல்கிறாங்க நம்ம ஜிலேபி. ஓகே, இதில் ஒவ்வொரு காரும் வாங்கினாலும் போதும் நான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது பிடிக்காது இந்த கேம்லே. அந்த இது கூட இருக்குல்ல, இந்த கேம்லேயே பிடிக்காததுன்னு என்ன ஆகுதுன்னா, கார் ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க கொடுக்குறது அப்கிரேட். நான் இது வரைக்கும் இந்த கார் வந்து எல்லா இதுலேயும் வந்து 3 அப்கிரேட் பண்ணிட்டேன். 3 2 பண்ணியிருக்கேன் எல்லா இதுலேயும். அதாவது 5 பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா நீங்கள். அப்போ அந்த 5 பார்ட்ஸ்லேயும் எல்லா இதுலேயும் நான் 3 அப்கிரேட் பண்ணியிருந்தேன். எல்லா இதுலேயும் 2 லெவல் போயிருந்தேன்னா. அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ் ஃபைட் இருக்குல்ல, பாஸ் ஃபைட்டு இந்த லேடர் இருக்குல்ல, லேடராக என்னன்னு தெரில, இன்னொரு ஃபைட் எனக்கு கூட வந்துச்சு, அதில் இன்னும் போகவே முடியல. ட்ரைகன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த சூப்பர் கார் ரேஸ் போய் பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ரேஸ் நம்ம ஃப்ரீயாக ஓட்ட விடுவாங்க. இன்னைக்கு கார் வந்து இது. ஓகே, இன்னைக்கு காரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, டடா பீட் டோனி, அவனும் நம்ம மாதிரி தான் வச்சுருக்கான், அதே கார் தான். ஓகே, நம்ம கார் மினுக்குது, மினுக்குது நம்ம காரு. ஓகே, எப்பயாச்சும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பீட் டோனி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடை பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குன்ட்டு, தரமாக இருக்குது. கண்ட்ரோலே வேணும்ல என்னால், அப்படி இருக்கு. பறக்குது உங்கள் டின்னுலாம் பாருங்க. 5 செகண்டு தான் நினைக்கிறேன். எவ்வளோ செகண்டு? வெறும் 18 செகண்டு தான். அதுக்குள்ளே முடிச்சாச்சு. 19 செகண்டில் முடிச்சிட்டான். ஆனால் சூப்பர் கார்னால நல்லது ஃப்ரெண்ட்ஸ். போனஸ் ரிவார்டு சில்வர் கீ, கோல்டு கீ, பிரான்ஸ் கீ. இந்த கீஸில் வச்சு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு இப்போ ஜூபாவில் வந்து கிரேட்டுன்னு இருந்துச்சுல, கோல்டு கிரேட்டு, சில்வர் கிரேட்டு, அது மாதிரி இதில் ஒரு கிரேட் இருக்குது. அதில் வந்து விலைய இத்தனை கீ சொன்னால் நம்மளுக்கு ஒரு கார் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டயரு, எக்ஸாஸ்ட்டு, நைட்ரோஸு, கியர் பாக்ஸு, அது மாதிரி நிறையா இருக்குது. பார்த்தீங்களா, இதான் சொன்னேன். இதில் வந்து எல்லாத்தையும் 2 லெவலில் 3 லெவலில் போய்ட்டு வச்சுருந்தேன். ஆனால் அவங்க ஒன்றுமே தர மாட்டாங்க. கம்ப்ளீட்டிங் சேலஞ்சஸ். ஓகே, இதான் சேலஞ்சஸ் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோன்னு வச்சுக்கிறேன். அது வரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் DSK. பாய்.